Hello friends, welcome to Python Tamil tutorial part 21. நான் சீனோ. போன கிளாஸ்ல if condition பற்றி if ஸ்டேட்மெண்ட் பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது ட்ரூ ஆச்சுன்னா கீழே போய் ரன் ஆகும் அப்படின்ட்டு. ஒருவேளை இப்போ ஃபால்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் 4 போடுறேன், சேவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் ரன் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? அதாவது எம்டி எதுவும் இருக்குது. ஏன்னா ஃபால்ஸ் ஆனால் என்ன வரணும் அப்படின்றது நம்ம எதுவும் எழுதுறா. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு பேர் தான் எல்ஸ் அப்படின்றது. செமிகோலன் போட மறந்துடாதீங்க. இப்போ வந்து ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன வரணும் அப்படின்றத நான் எழுதுறேன். ஃபால்ஸ் அப்படின்னு எழுதுறேன். சாரி, என்டர் வந்து அந்த விண்டோன்னு நினச்சி அப்படியே என்டர் தட்டிடுறேன். சேவ் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு, தெரியுதுங்களா? அது எல்ஸ் அப்படின்றது ட்ரூ ஆச்சுன்னா இது பிரிண்ட் ஆகும். ஒருவேளை ட்ரூ ஆகலன்னா ஃபால்ஸ் எல்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இந்த எல்ஸ்ன்றது இப்படி மட்டும் இல்லைங்க, இன்னொரு மெத்தடும் இருக்குது. அதாவது எல்ஸ் இஃப் அப்படின்றது அந்த மெத்தடுக்கு நம்ம நம்பருக்கு பதிலாக வேல்யூ கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் வேல்யூ யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ சீனு அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறேன். வந்து ஃபால்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வேல்யூ எம்இ அப்படின்ட்டு மொத்தமாக கொடுக்குறேன். இங்கே அதே மாதிரி இந்த எல்ஸ் இஃப் அப்படின்றதோட சேர்க்கை தான் பார்த்திங்கன்னா எல் இஃப் அப்படின்ட்டு எல் இஃப் அப்படின்ற ஷார்ட் நேமில் வச்சுருக்காங்க பைத்தான் டெவலப் பண்ணுவாங்க. மற்ற லாங்குவேஜிங்களெல்லாம் பார்த்திங்கன்னா எல்ஸ் இஃப் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம எலிஃப் அப்படின்றத யூஸ் பண்ணால் போதும். ஃபால்ஸ் இதுவும் ஃபால்ஸு. அப்புறம் இன்னொரு அதேமாரி எல்இஃப் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். அது எல்சிஃப். சாரி, இங்கே எல்இஃப் எழுதுனா நான் அதுக்கான கண்டிஷனிங் எழுதலை. ஏஸ் ஈக்குவல் டு அதில் சும்மா நான் ஒரு நேம் மட்டும்தான் எழுதுகிறேன், ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இப்போ மறுபடியும் இங்கே ஏஸ் ஈக்குவல் டு அதேமாரி ஒரு கொடுக்குறேன். இங்கே வந்து ட்ரூவாக பண்ணிடுறேன். வந்துட்டு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஐ எம் சீனு அப்படின்ட்டு எழுதிட்டேன். ஒருவேளை ஃபால்ஸ் ஆச்சுன்னா, காமனாக எல்லாமே ஃபால்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடுறேன். இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு எழுதுறேன். பார்த்தோன்னா இப்போ வந்து இந்த ஏசிக்கோல்டு சீனோ அப்படின்றது எங்கே ஈக்குவல் ஆகுதோ, நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது முக்கியமானது, டபுள் ஈக்குவல் போடணும். சிங்கிள் ஈக்குவல் போடும்போது தவறு வரும், அது நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா நான் இதையெல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது சிங்கிள் ஈக்குவல் போட்டதுனால தப்பு வந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ டபுள் ஈக்குவல் மறந்துடாதீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே சரி வருதோ, அதாவது ஏசிக்கல் டு சீனோ அப்படின்றது வருதோ, அப்போது வந்து அங்கே கீழே எழுதியிருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணோம். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். ரன்னில் போய்ட்டு இங்கே தப்பு ஏற்பட்டுனுங்குது என்னன்னு பார்க்கலாம். இங்கே நீங்கள் எல்ஸ் எழுதாது விட்டாலும் ஒன்றும் தவறு இல்லை. பாருங்கள், நான் இப்போ சேவ் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஐஎம் சீனோ அப்படின்னு வந்துருச்சு. ஏன் அப்படி? அது வந்து எல்ஸுக்கு வந்து தப்பு காட்டுச்சு, அதாவது சின்டாக்ஸ் எரர் வந்துச்சுன்னா. இருங்க ஒரு நிமிஷம், அந்த விண்டோ ஓப்பன் பண்ணணும். நம்ம பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணுறது இஃப் அப்புறம் எல்ஸ் தான். ஸோ அந்த இடத்துல நம்ம உங்கள் எலிஃப் அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு எல்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தவறு வரும். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணுறது நல்லது. இந்த கிளாஸில் பார்த்தோன்னா இஃப் அப்படின்றது போன கிளாஸில் சொல்லியிருந்தேன். ஒருவேளை ட்ரூ ஆச்சுன்னா கீழே இருக்கிறது ரன் ஆகும், ஃபால்ஸ் ஆகும்போது எல்ஸ் அப்படின்றது வரும். நம்ம அதிகமாக எல்ஸ் யூஸ் கூட பண்ணிக்கலாம். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இது வந்து எங்கே யூஸ் பண்ணோன்னா, ஒரு பாஸ்வேர்டு வந்து ஒரு 3 டைம் போடுறோம், 3ஆவது டைம் தான் கரெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி. அதாவது
இப்போ ஃபஸ்ட் பாஸ்வேர்டும் தப்பு, ரெண்டாவது பாஸ்வேர்டும் தப்பு, மூணாவது வந்து ஒழுங்காக கரெக்டாச்சுன்னா அப்போ வந்து வர மாதிரி அந்த மாதிரி கண்டிஷனிங்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணுவோம். இதை நீங்கள் ரீகால் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது தான் இப்போ தான் சொல்ல போனால் பைத்தானில் ஒரிஜினலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எழுதிட்டு இருக்கோம், அதாவது கோடிங்கு. இதுவரை வெறும் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் ரன் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீகால் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.